வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன். 2026 ஏப்ரல் மாதம் 11 ஓகே, ஒரு நியூஸ் ஒன்று வந்திருப்பீங்க. ஆனால் அது பெருசா ஓடையில, அந்த நியூஸ் பெருசா ஆக்களதை பார்க்கவும் இல்லை, பெருசா கதைக்கவும் இல்லை. ஸோ அந்த விடய தொடர்பாக உங்களோட நான் சிலது கதைக்க வேணும். கதைப்போம். உங்க நியூஸ் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள்ட அமைச்சர் சந்திரசேகர் ஐயா இருக்காரு தானே. சந்திரசேகர் ஐயா இன்னைக்கு எங்கள்ட அமைச்சர் பிரதீபனோட பிரதீபனோட ஒரு நியூஸ் கட் ஒன்று கொடுத்து கொண்டிருப்பார். அதை நீங்கள் சுட்டு முட்டு முன்னு பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். இதில் போடுறேன். எல்லோருக்கும் காலை வணக்கம். விசேடமாக இன்று நான் நினைக்கின்றேன், யாழ் அரசாங்க அலுவலகத்தில் இன்றைக்கு ஒரு முக்கியமான கூட்டம் ஒன்று இடம்பெற்றது. முக்கியமானது என்று கூறப்படுவது வேறு எதுமல்ல, கடந்த 41 வருடங்களுக்கு மேலாக தீர்க்கப்படாத இருக்கின்ற முக்கியமான பிரச்சனை தான் இந்த தையிட்டி வியாரை திசவியார சம்பந்தமான பிரச்சனை. அப்போ இந்த பிரச்சனை தொடர்பாக முழு நாட்டு மக்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் நன்றாக தெரியும். இந்த பிரச்சனையுடைய வரலாற்று ரீதியான பிரச்சனை அனைத்தும் தெரியும். அப்போ இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதில் விசேடமாக எங்களுடைய அரசாங்கம் ஆட்சி பீடத்துக்கு வந்ததன் பிறகு நாங்கள் இதற்கான நடவடிக்கைகள் எடுத்தோம். அப்போ அந்த நடவடிக்கைகள் எடுத்ததன் கட்டமாக இதை தீர்க்கின்ற இறுதி கட்டத்தில் இன்றைக்கு இருக்கின்றோம். அப்போ அந்த இறுதி கட்ட நடவடிக்கைகள் எடுப்பதற்காக இன்றைக்கு இந்த கூட்டத்திற்கு விசேடமாக சிரேஷ்ட நில அளவை அத்தியட்சகர் தர்மபால் அவர்கள் கலந்து கொண்டார்கள். அதே போன்று நில அளவை அத்தியட்சர் பிரேமதாஸ் அவர்கள் கலந்து கொண்டார்கள். அதே போன்று பிரதேச செயலாளர் சிவகங்கா அவர்கள் கலந்து கொண்டார்கள், தெல்லிப்பளை பிரதேச சபை. அதே போன்று அரசாங்க அதிபர் பிரதீபன் அவர்கள் கலந்து கொண்டார்கள். அப்போ இது மாத்திரமல்ல, விசேடமாக இந்த காணிக்குரிய சொந்தக்காரர்கள், காணி உரிமையாளர்களும் இதில் கலந்து கொண்டார்கள். விசேடமாக நாங்கள் கடந்த ஒரு சில மாதங்களாக ஒரு 3க்கு அதிகமான கூட்டங்களை நடாத்தி இருக்கின்றோம். அப்போ அந்த கூட்டங்கள் நடாத்தப்பட்டு இதற்கான ஒரு குழுவும் அமைத்திருக்கின்றோம். அப்போ அந்த குழுவில் நீதி அமைச்சர் அரசர் நாணயக்கார் அவர்கள் இருக்கின்றார்கள். அதே போன்று பௌத்த சாசன அமைச்சர் சுனில் செனவி அவர்கள் இருக்கின்றார்கள். அதில் நானும் இருக்கின்றேன். அதே போன்று அந்த பிரச்சனைக்கு அதற்குரியவராக இருக்கின்ற அந்த பிக்குமார்களும் அதில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அரசாங்க அதிபரும் கலந்து கொண்டார். அது மாத்திரமல்ல, அங்கே இருக்கின்ற நில அளவையாளர்கள், காணி ஆணையாளர் உள்ளிட்ட இந்த பிரச்சனைக்கு தொடர்புடைய அனைத்து அரச நிறுவனங்களில் இருக்கின்ற பிரதானிகளும் இதில் கலந்து கொண்டார்கள். அப்போ அனைவரும் கலந்து கொண்டு இதற்கான இந்த காணியை விடுவிப்பது தொடர்பாக நீண்ட உரையாடல் இடம்பெற்றது. அப்போ அந்த நீண்ட உரையாடலுக்கு பிறகு கடைசியாக இறுதியாக ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கின்றோம். இப்பொழுது அந்த காணி, அதாவது அரசு, அதாவது யாரை அமைக்கப்பட்டிருக்கின்ற காணிக்கு அண்மித்த பிரதேசங்களில் 17 பேர் அந்த காணிக்கு சொந்த கொண்டாடுகின்ற அவர்களுக்கான உறுதியும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. என்னண்டா இதுல உண்மையாவே இந்த தையிட்டி விகாரைய இந்த தையிட்டி மக்களுக்குரிய உண்மையான இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சது ஆரண்ட பிரச்சனை இருக்கு. கஜேந்திரகுமார் போனமலா டீமா, ஸ்ரீதரன் டீகர் அல்லது இளங்குமரன் ரஜீவன் இந்த டீமா, கடைசி ஒருத்தன் நான் போய் கண்டிக்கு போய் ஆமத்துமார சந்திக்கைகள்ல எல்லாரும் என்ன குளறி திட்டுங்க. ஞாபகம் இருக்கு. நாசமா போனவன், போய் துளையான் திட்டிங்க. ஞாபகம் இருக்கு. சரியான கவலை என்னண்டா, இப்ப இந்த காணியை விடுவிக்கிறேன்னு சொன்னா பிறகு சொல்ல போறாங்க 3 வருடம் நாங்கள் போராடினதாதான் விடுறேன். ஓகே, அன்றகுமார் சாராய்க்கு அரசாங்கம் சொல்ல போது தாங்கள் தான் இந்த காணியை விடுவிக்கிற, இந்த போராட்டத்துக்கு ஒரு சம்பந்தம் இல்லை. ஓகே, இதுல அர்ச்சுனாக்கு இதுல என்ன சம்பந்தம்? அர்ச்சுனாக்கு இதுல ஒரு சம்பந்தமே இல்லை. அர்ச்சுனா இதுல நான் தான் செய்கிறான், நான் தான் குத்தி முடிஞ்ச நான் இதுல சொல்ல போறதும் இல்லை. ஆனால்
உங்களுக்கு கொண்டு போட்டிருக்கேன் இதுல நீங்க கேட்டிருப்பீங்க என்ன பேரும் கேட்காட்டி அது உண்டு ஜனாதிபதி அண்மையிலையும் கேட்டுனான் யாழ்ப்பாணத்துல டிசிசி மீட்டிங்லயும் என்ன சொன்னான்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கு ஞாபகம் இருந்தா சரி சிலதுகளை நாங்கள் பொதுமக்களுக்கு ஞாபகம் இருந்தா சரின்னு விட்டுட்டு போறதுலயே சந்தோஷப்படுறோம் இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் இப்படி சாதிக்கிறதுக்கு தமிழினத்துக்காண்டு எவ்வளவோ இருக்கு கௌசல்யா அடிக்கடி எனக்கு சொல்லு இந்த அரசியல் ஒரு கேவலமா இருக்குன்ட்டு நான் சொல்றேன் இல்ல இந்த அரசியல்ல நாங்கள் கனத சாதிக்கலாம் என்று நான் சொல்றேன் முக்கியமா இந்த இன மத ஒற்றுமை நான் என்ன தெளிவா திரும்ப திரும்ப சொல்றேன் நான் சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தின் ஒரு கட்டுமானம் உண்டு தையட்டி விகாரையில கட்டப்பட்டிருக்கின்றா அத சுமூகமா முடிக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கணும் என்றத எங்கட மனசுல இருந்து வெளியால வரணும் சிங்கள மக்களுக்கு வெளியால வரணும் என்று சொல்லிங்கல்ல எல்லாரும் என்ன சிங்கள மக்கள் அறுவருடைய கடகளத்தின் கத்தின ஞாபகம் இருக்கா சிங்கள மக்கள் அறுவருடி சிங்களவனுக்கு இது வேண்டான் அது வேண்டான் சிங்களவனுக்கு வாழ்விடுகிறான் என்பிபியை காப்பாத்துறான் நேற்று என்பிபி கிழிச்ச வீடியோ பார்த்திருப்பீங்க தானே அனுராவு கொடுத்த கிழிச்ச கிளிய பார்த்திருப்பீங்க தானே பச்சை ஜனாதிபதி என்று கொடுத்த நான் பார்த்திருப்பீங்க தானே சோ உண்ட வளைவா விளங்கி கொள்ளுங்கடா வடிவா விளங்கி கொள்ளுங்க சனத்தோடு நிற்றல் என்று ஒன்று சனம் என்ன சொல்லுதோ அதை செய்யறது மட்டும்தான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தேவையில அந்த ஓட் வருமா சந்திரசேகர கூட்டி கொண்டு அந்த இபிடிபி ஓட் வருமா அல்லது வந்து இபிடிபி காரோட அந்த ஓட் வருமான் எல்லாம் சிந்திக்கிறவன் தமிழன் இல்ல ஒரு தலைவன் இல்ல சமூகத்துல தலைவன் இல்ல தன் வாழ்க்கை தனக்கு ஒரு ஓட்டை எல்லாரும் சில பேர் எனக்கு சொல்லினா ஓகே உனக்கு இந்த வருஷம் 5 வருஷம் தான் அது நீ பாராளுமன்றம் போக மாட்டேன் அடையாவது டெய்லி பாராளுமன்றம் அடுத்த முறை போறது எப்படிட்டு இந்த 5 வருஷம் வெயிட் பண்ணி திங்க் பண்ணி ஐயோ அடுத்த முறை கிடைக்காம பெருமனு யோசிக்கிறவன தான் அது பிரச்சனை என்ன இனம் தேவையில்லைன்றா நான் கவலைப்படுவேன் மனசார கவலைப்படுவேன் ஓகே சரி அர்ச்சுனா அவங்களுக்கு தேவையில்லையா ஒரு கதையும் கதைக்க தேவையில்லையா அவங்களுக்கு ஒண்ணு கேட்க தேவையில்லையா அவங்களோட வடக்குல ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர தேவையில்லையா நான் போகணுமா ஓகே போறேன் அது பிரச்சனை ஒரு சில சட்டத்தரணிகளுக்கு ஒரு நினைப்பு ஒன்று இருக்குது தாங்கள் தான் அரசியலை நடத்துறேன் ஆனா இந்த ஆட்களுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புறேன் கௌசல்யா நாகேந்திரன் ஒரு சட்டத்தரணி தான் ஒரு அவருடைய புத்தி கூர்மைய அரசியலுக்கு பாவிச்சா அரசியல் எங்கேயோ போயிடும் ஆனா அதை விட ஒருத்தன் உண்மையா இருக்கிறான்டா நீ என்னதான் புத்தி கூர்மையால குத்தி முறிஞ்சாலும் என்னதான் நீ பெரிய லோவுல எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும் என்னதான் நீ ஒரு மெடிசின் டாக்டரா இருந்தாலும் ஒருத்தன் உண்மையா இருக்கிறவனோட தூற்றுவோர் தூட்டட்டும் போற்றுவோர் போட்டட்டும் எனக்கு ஒரு மாபெரும் சந்தோஷத்தோட தான் இந்த வீடியோ போடுறேன் இந்த வீடியோ கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி இந்த சிறியரன் பின்னால மதில் எங்க பாயிரே எங்க என்ன வாயிர்கள் அவர் ஒருத்தர் தான் நிக்கிறாரு இதுல சோ என்னை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புண்ட தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அடிச்சிடும் சிறிதரனோட அடிபடுறதை நிப்பாட்டுங்க அவருக்கு அடிக்கிறது நிப்பாட்டுங்க நீங்க தனியா சிறியருக்கு தானே அடிக்கிறீர்கள் இதால இவங்க என்பிபி வந்து மேல போயிடுவாங்க தானே அதனால எனக்கு யாருக்கும் இல்லை இவர் ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஊழல்வாதிகளை காப்பாத்தாம இந்த அரசாங்க அதிகாரிகளோட டீடெயில் அடிச்சு கொண்டு தனக்கு தேவையான நாய்வியலை பார்க்கல வரல நொட்ட வேண்டிய தேவையில்லை இவ மக்களை ஏமாற்றி அரசியல் செய்யறவனுக்கு நான் வாழ்க்கையில மரியாதை கொடுக்கணும் ஏன் டாக்டர் உங்களோட ஒரு தமிழ் கட்சியில் ஒற்றுமையா இல்லையண்டா ஒரு ஒழுங்கான தமிழ் கட்சியிட்ட பேரை சொல்லுங்கடா ஒற்றுமையா இருக்கிறேன்னா தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருந்துச்சு எல்லாம் முடிஞ்சு திரும்பி போச்சுது டிடிஎன்ஏ இருக்குது தமிழரசு கட்சி இருக்குது டக்ளஸ் இருக்கிறார் அங்கஜன் இருக்கிறார் இவங்களோட என்ன வகையான ஒற்றுமையை நீங்க எதிர்பார்க்கிறீங்க அந்த தையடி வியார் நடக்கைகள்ல விகாரிய உடப்பமண்டு கூவினவர் இப்போ ஆஸ்திரேலியாவிலேயோ லண்டன்லயோ அங்கேயோ போயிட்டார் அவர் பிளைட் டு பிளைட் பறந்தோன்றிருக்கார் அவர் அவற்ற வாளுகள் அங்கங்க சிறுகரன் அங்கே ஓடுதுறாங்க பின்னாலே அவற்ற வாளுகள் இங்க நிக்கணும் அவர் ரெண்டு கொண்டு அவர் இல்லாத வெற்றிடத்தை ரப்பி கொண்டிருக்கணும் எந்த பிரச்சனை அது இல்ல ராசா அது வடிவ விளைவுகள் என்னுடைய பிரச்சனை அது இல்லை நீ உண்மையாவே இந்த மக்களுக்காக அரசியல் செய்கிறவனா நீ உண்ட மனசு ஆஸ்திரேலியா லண்டன்ல வச்சிருக்க வேண்டிய தேவையில்லை சரி வச்சிருக்கிறேட்டா போயிட்டு வந்துடுறது அது பிரச்சனை இல்லை இங்க ரெண்டு கொண்டு மக்களோட அன்றாட பிரச்சனைய கதைக்கிறதுக்கு தயாரா இல்லாத நீங்க எப்படி தமிழற்ற அரசியல் தீர்வு உங்களுக்கு எல்லாம் கொண்டு ஒரு மாகாண சபையை தந்து போலீஸ் அதிகாரம் காணி அதிகாரம் தந்தா என்னடா செய்வியல் என்ன செய்வியல் என்று யோசிப்பாரு உங்களால என்ன செய்யலும் என்று யோசிப்பாரு முதல்ல சிங்கள மக்களுடைய மனதை வெல்ல வேணும் அவங்கள் தமிழர்களை விரோதியா பார்க்க கூடாது அந்த ஒரு பெரிய மட்டத்துக்காக நான் நினைக்கிறேன் உங்களுக்கு நீங்கள் அரசியலமைப்பை கதைக்கிறீங்கள் அரசியலமைப்புல உங்களுக்கு தமிழற்ற சுதந்திரம் கேட்கிறீங்க இப்ப இன்றைக்கு காசாவில
ஒரு Facebookல வீடியோட பார்த்தனா குழந்தை பிள்ளைகள்ல வந்து அந்த ஓர்ல பஸ்ட கஷ்டங்கள் தலையில காயங்களோட எல்லாம் பார்க்க நெஞ்சம் எல்லாம் எரியுது. இதே மாதிரி தான் கிளிநொச்சியில முல்லைத்தீவுலையும் அந்த நேரத்துல போராடல எங்களுடைய உறவுகள் இப்படி எல்லாம் இழந்தது. ஆனா அதை மன்னிக்கலாமன்னு கேட்டா உனக்கு என்ன நீ மன்னிப்ப? நீ உண்ட பிள்ளைய இழந்தனியா, அப்பாவை இழந்தனியா, மகனை இழந்தனியான்னு கணவர் என்ன கேட்கிறவன். அப்பாவை இழந்தவன் நான் என்னுடைய மனப்பான்கோட என்னுடைய சமூகம் இருக்கணும் நான் எதிர்பார்க்கிறேன். எல்லாருமே மன்னிச்சுட்டு சிங்களீஸோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். அதே நேரத்துல நாங்க மன்னிக்க தவறுகிற சந்தர்ப்பத்துல நாங்கள் பழிவாங்குவதற்குரிய பொறிமுறை என்ன வச்சிருக்கிறோம் திங்க் பண்ணும். எங்களுடைய இனத்தை எரிச்சவன் இது பழிவாங்குகிற பொறிமுறை என்ன இருக்குங்கள்ன்ற திங்க் பண்ணும். அந்த பொறிமுறை ஒன்றுமே இல்லை. ஸ்ரீதரன் போய் பழிவாங்குவார நீங்க நினைக்கிறீங்களா? சுமந்திரன் போய் பழிவாங்குவார நினைக்கிறீங்களா? கட்டகளத்தன் கஜேந்திரன் போய் பழிவாக நினைக்கிறீங்களா? மரவழிங்கி பழிவாங்குவார நினைக்கிறீங்களா? இவ்வளவுதான் என்னால சொல்லலும். இதுக்கு மேல எனக்கு பதில் சொல்லலாது. இவனுகளிட்ட அரசியல் ரீதியாக சனத்துக்கு ஏதாவது நல்லது செய்யறதுக்கு என்ன பொறிமுறை இருக்குன்னு சொல்லி போறோம். இந்த தையிட்டு விகார பிரச்சனைய சிங்கள மக்கள்கிட்ட கொண்டே சேர்த்தது யார்? இவங்கள் போராடி கொண்டு கேட்க இவங்களை விசாரங்கள் பைத்தியகாரன் சிங்கள சமூகம் பேசி கொண்டு. ஏனண்டா சிங்கள சமூகத்துக்கு உண்மையான விடயம் தெரியாது. அந்த விகார கட்டுப்பட்டவர்களிடம் தமிழ் மக்கள் வாழ்ந்த பூமி என்ற விடயத்தை சிங்களத்துல சொல்றதுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச ஆணிகள் கயந்திரமார் பொன்னம்பலம் சுமந்திரனோ யாருமே தயாராக இல்லையே. நாங்க சிங்கள பக்கத்தால எதிர்ப்பு வேற. நான் தான் பயப்படாம இன்றைக்கு சொல்றேன். நாமல் கூட அன்னையில ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கார். அவர் பிரபாகரனாவாருன்னா நான் மஹிந்த ராஜபக்ச ஆவேன். நான் பிரபாகரனார் தான் அண்டன் பாலசிங்கமாறன்றத காலம் தீர்மானம். அதை நான் இன்றைக்கு சொல்ல வேண்டிய தேவை எனக்கு இல்லை. அது மேபி நான் அண்டன் பாலசிங்கமாக மாறலாம், நான் மேபி தமிழன் மாறலாம், நான் இஸ்ரேலத்துல பிரபாகரனா மாறலாம். அது காலம் தீர்மானிக்கிறது. நாங்கள் நேர்மையாகவும் நீதியாகவும் இருப்போம். நான் சிங்கள மக்களுக்கும் இந்த வரைக்கும் துரோகம் செய்யல. எந்த இனத்துக்கும் நான் துரோகம் செய்யல. முஸ்லீம் மக்களுக்கும் நான் துரோகம் செய்யல. நான் ஒரு துரோகி இல்லை, நான் ஒரு கெட்டவன் இல்லை. சமூகத்தை ஒரு ஆள் எடுக்கிற தீர்மானத்துல ஒரு சமூகம் பாதிப்படையும். இந்த ரிஷாட் பதிவு மன்னார்ல இருந்து புத்தளன் ரோட்டை அந்த நேரம் என்ன நடந்தது? ஒரு சமூகம் தன்னை அப்பா சித்தப்பாண்ட விட்ட புத்தளத்துக்கு வாரதா இருந்தாலும் முஸ்லீம் சமூகம் சுத்தி இருந்தாங்க. அது ஒரு சமூகத்துக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய இடைவெளி. அதுக்கு நீதிமன்ற தீர்ப்புகளை விட வேண்டி கொடுத்துட்டாங்க. சோ அது காட்டுகளால வைக்கல. அது கிரசர் பாதை போடலாம் என்ன தெரியாது. நீதிமன்ற தீர்ப்புகளை நான் பார்க்கல. அவை மன்னிச்சு கொள்ளுங்க. நான் நீதிமன்றத்தை விமர்சிக்கிறவன் இல்லை. பதிவு போண்டாக்கள் தங்களுடைய இனத்துக்கே வச்சாப்பது தங்களுடைய அரசாங்க காலங்கள்ல பிள்ளையா போட்ட ரோட்டுகளால வந்து ஆப்புகள். வெளிநாட்டுல எத்தனையோ ரோட்டுகள் வந்து காடலுக்குள்ளால போகுது. ரெண்டு பக்கமும் சேஃப்டி ஃபென்ஸ் நெட் அடிச்சு காட்டுகளால போகுது. சோ நாங்கள் எங்க எவ்வளவு திங்க் பண்ணலாம். சோ நாங்கள் அதுக்கு தயாராக இல்லை. இந்த தையிட்டி பிரச்சனைய தையிட்டி பிரச்சனை மாதிரி வச்சிருந்திருக்கலாம். நாங்க இல்லாத இல்லாமல் பண்ணிக்கலாம். இப்ப இந்த தையிட்டி பிரச்சனை இல்லாம போனா எனக்கு விலங்குல எங்கட சைக்கிள் கோட்சி எங்க போய் நின்றுக்குள்ள என்ன இவங்கள் ஒரு சில்லறத்தனமான ஆட்கள். இந்த சுமந்திரன் ஒரு வீடியோனுடைய முழு விளக்கத்துக்கு நானும் ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்து வீடியோ ஒன்று அப்லோட் பண்றேன் பாருங்க. இவற்ற கதைகளுக்கு சில கடும் சொட்டுகள் கொடுத்து நான் உங்களுக்கு வீடியோ ஒன்று போடுறேன். அதை எதிர்பாரும் உண்டு இரவு. ஆனால் சரியான கவலையா இருக்கு என்னண்டா, அது கட்டக்கழுத்தனா இருக்கலாம், கயந்திரமா இருக்கலாம், சிறியரான ஓடிச்சுன்னு இருப்பின்னாரு. அது யாராக இருந்தாலும் இனத்துக்கு நல்ல செய்யணும், பிரச்சனை முடிக்கணும். எனக்கு நேரடியாக ஒரு தமிழ் அரசியல்வாதி நேரடியா சொல்லிக்க, என்னோட வந்து இப்படி கடவுட பிரச்சனை இல்லாத முடிக்கிறீர்கள், கடவுட பிரச்சனை எல்லாம் முடிக்க என்னதை வச்சு அரசியல் செய்யறேன். இவங்களுக்கு ஏன் நான் இப்ப துரோகியா இருக்கிறேன்? பிரச்சனை முடியுது, தையிட்டு வேற பிரச்சனை முடியுது. என்னன்றா நீ வெளிநாட்டுல போய் காசு சேர்ப்பீங்க? ஒன்றுமே இல்லை, ஒரு கோக்குமே இல்லை. அடி பிரச்சனையில முடி, எண்ணம் பிரச்சனையில தோண்டு இனத்துக்கு இல்ல. அந்த பிரச்சனையில முடி எண்ணம் தோண்டு. ஒரு இனம் பொலிஷா ஆட்டும், ஒரு இனம் தப்பி பிள்ளை கட்டும். இன்றைக்கு அந்த மண்ணுல தவழ்ற கிளிநொச்சி மண்ற தவழ்ற அந்த பிள்ளை நாளைக்கு ஒரு என்ன சிறியரன் ஒரே ஓட்டமா எடுத்து ரியல் ஒரு ஆள் தான் நிற்கிறார். அந்த மண்ணுல வாழ்ற சனம் நாளைக்கு உன்னை பூ போட்டு கும்பிடட்டு. நீ செத்தாப்புற ஒரு துரோகியா சாக மாட்டேன். நான் என்ன சொல்றேன், எந்த இனம் எனக்கு பூ போட்டு கும்புற மாதிரி தான் நான் சாவனே ஒழிய நான் ஒரு துரோகியா சாக மாட்டேன். எந்த இனம் ஒருத்தன் வாழ்ந்தான் என்று சொல்லி ஒரு வரலாறு வச்சிருந்தா போட எனக்கு சில நேரம் இல்லைன்னு கேட்பேன். நம்ம என்ன மச்சா திடீரென்று இப்படி அரசியல்கள் எல்லாம் ரங்கி ஃபுல் ப்ளோன்ல நிக்கிறேன். இல்ல இந்த அரசியலுக்கு ரங்கி நீங்க ஒரு உண்மையான சுத்தமான ஆக்கலண்டா ஏதாவது செய்யணும்ன்ற ஆசை வரைக்கும் இல்ல. அது அப்படி ஒரு இன உணர்வு வரும்.
அதுதான் தலைவருக்கு வந்து தலைவர் போராட்டம் தொடங்கிக்குள்ள இருந்த உணர்வை விட தலைவர் சாய்க்குள்ள இருந்த உணர்வு பயங்கர மோசமாக இருந்திருக்கு. சோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதுல சொல்ல வாரது, நான் சாகைக்குள்ள இந்த இனம் எனக்கு பூ போட்டு கும்பிடும். என்ன நிந்திச்சவன் எல்லாம் என்ன போற்றுவான், பாராட்டுவான். அச்சுனா மாதிரி என்னொருத்தன் வரையிலாதான்னு தேடுவான். அப்படித்தான்டா சாவன். நான் துரோகியா, காசடிச்சவனா, இந்த வரைக்கும் 1.5 வருஷம் இந்த அரசியல் நினைக்கிறான். ஒரு கை நீட்ட பண்றாங்க. டாக்டர் கோல் பண்ணினவர், கோல் பண்ணி இப்படி எல்லாம் அப்பாயின்மெண்ட் கொடுக்க சொன்னவர், இந்த வரைக்கும் ஒருத்தன் சொல்லிக்கான் அர்ச்சனா பத்தி. ஒரு அரசாங்க உத்தியோகத்தோட கோல் பண்ணி நான் சில பேர் வேற, அது வேற பிரச்சனை உங்களுக்கு தெரியும். நான் கதைக்க விரும்பல. வழக்குகள் இருக்கு. ஒரு அரசாங்க அதிகாரியாவது நான் வந்து கோல் எடுத்து நான் ஒரு ரெக்கார்டிங்கா லீக் பண்ணி நான் வந்து விரட்டி நான் அப்படி செய்யலான்னு இந்த வரைக்கும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா நான் கேட்கின்ற கேள்விகள் அத்தனையும் தமிழ் மக்களுக்காக டிசிசி மீட்டிங்ல கேட்கிற கேள்விகள். எனக்காக கேட்கிறேன், எந்த இனத்துக்காக கேட்கிற கேள்வி. வெளியில இருந்து 1000 பேர் பாக்குறாங்க, டாக்டர் இதை கேட்கட்டும். சோ அதை பயப்படாம கேட்கிறேன். வழக்கு போடுறீங்க, போடுங்க. அது கூட விளக்குற வழக்கு எல்லாம் ஏண்டி வழக்கு போட்ட வண்டி இருக்குண்டி அப்ப பாப்பா சரிதானே. வெளிநாட்டுக்கு போயிருக்கணும், எந்த ஒரு அப்ரூவலும் இல்லாம. எஸ், வெளிநாட்டுக்கு போயிருக்கணும். சில வைத்தியர்கள் எந்த ஒரு அப்ரூவலும் இல்லாம வெளிநாட்டுல நிக்கிற நேரத்துல இங்க படியும் விழுந்திருக்கு. தோண்டுவோம், எல்லாத்தையும் தோண்டுவோம். அப்படிக்க பார்ப்போம். காலம் ஒரு கெட்ட சாமான். நீங்கள் ஒரு ஆளுக்கு துரோகம் செய்தீங்க என்றால் அந்த துரோகம் சுத்தி வரும். நான் செய்த துரோகங்களாலதான் நான் ஜெயிலுக்குள்ள போயிருக்கிறேன் என்று நான் நம்புறேன். நான் சின்னல விட்ட பிள்ளை, அம்மாவுக்கு பேசினது, அப்பாவுக்கு பேசினது, அண்ணா மேலோட அடிபட்டது, என்னோட பாசமா இருந்தாக்கல நான் மன நோவு அடிச்சது எல்லாத்தையும் கடவுள் பிசைஞ்சு வச்சுதான் என்ன 19 நாள் ஜெயிலுக்கு அனுப்பினார். அது என்ன அனுப்பின நீதிபதிக்கு கூட நான் மனமார்ந்த நன்றிகள். எனக்கு அது அகக்கண்ணை திறந்து விட்டுருக்குது. எனக்கு வந்து அகக்கண்ணை திறந்து விட்டுருக்குது ஜெயிலுக்குள்ள போனது. அதாவது நீ இரு வாழ்க்கையில் அறக்காத இந்த அரசியல் விட்டுட்டு போவாது என்ற முடிவை தந்தது அந்த ஜெயில். சொன்னா நம்ப மாட்டீங்க. நீ அறக்கவே கூடாது, நீ இந்த இனத்தை விட்டு போகவே இயலாது, செத்தா சாவச்சேரில உன் உடம்ப வச்சு எரிக்கட்டும் என்று சொல்லி, நான் பிறந்த மண்ணும் இல்லாது, நான் பிறந்த மண் யாழ்ப்பாணம் பெரியவதான். அந்த அப்படி ஒரு உன்னதமான முடிவை தந்தது அந்த 19 நாள் ஜெயில் வாழ்க்கை. ஆகவே என்ன அந்த ஜெயிலுக்குள்ள அனுப்பின நீதிபதிமா இருக்கும். மனமார்ந்த நன்றிகள். ஒருத்தன் இனத்துக்காக சாட்டும் உருவாக்கி விட்ட பங்கு உங்களுக்கு தான் இருக்கு. நான் அதை விட்ட பிள்ளைகளை ஏற்றுக்கொள்றேன். நான் அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்றேன். நான் எங்கேயோ ஒரு நாள் செய்த பிள்ளை ஏற்றுக்கொள்றேன். சோ இந்த தையிட்டி விகாரை முடிவுக்கு வருகிறதாக சொல்லப்படுகிறது. சைக்கிளுக்கு இனிமே வேலையும் இல்லை. அதே நேரத்துல இப்ப அந்த வெற்றியை கொண்டாடுறதுக்கு கனவேர் வருவினம் கொண்டாடணும். எங்களுக்கு வேற பிரச்சனை கணக்கு இருக்கு. நன்றி, வணக்கம் டாக்டர்.